ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மெர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பென்டன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் எர்த் பார்ட் 3. நம்ம போன பாட்டிலே 2 இடம் முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம 3வது இடம். இதில் நம்ம என்னது இந்த வாட்டி நான் மாஸ்டர் கண்ட்ரோல் அன்லாக் பண்ணுறதுக்கான கோடு பார்த்துருக்கேன் காய்ஸ். அது இப்போ இந்த வாட்டி போட்டுறப்போகிறேன். மாஸ்டர் கண்ட்ரோல்லாம் என்னன்னு சில பேருக்கு தெரியாது, சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஏலியன் இது மாறிக்கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள். கேனான் போல்ட்டு, ஹீட் பிளாஸ்ட்டு, வைல்டு வைனு, 4 ஆர்ம்ஸ் வரும் கைஸ். அதை போட்டோன்னா நான் இனிமேல் எப்போ வாட்ச்லேருந்து நான் இது மாறவே தேவையில்லை. அது என்ன பென்டனுக்கு டேரெக்டாக வச்சு ஏலியன் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கலாம் மாறி மாறி. இப்போ இருங்க, நான் உள்ளே போய்ட்டே காமிக்கிறேன். இப்போ இருக்க லைக் பண்ணாலும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போஸ்ட் பண்ணுங்கிறக்காக இப்போ என்ன ராத்திரி 3:45 உட்காந்து வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப இதாகுது கைஸ். ஆமாம், இவங்க என்னமோ பேசுகிறாங்க, இருங்க பார்ப்போம். என்னது ஏரியா 51 அந்த ஃபாரோவர் நைட் இருப்பான், அவனை போய் பிடிச்சிக்கோன்னு சொல்கிறாங்க. இவன் முந்திரி கொட்டை, இருங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு இவன் பென்டன் இதாக மாறிட்டான். உங்களுக்கு பென்டனில் நீங்கள் எந்தெந்த சீரீஸ் கை பார்த்துருக்கீங்க அதை மூலம் மறக்காமல் சொல்லிடுங்க. நான் பென்டன் கிளாசிக்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன், அல்டிமேட் சீரீஸ் பார்த்ததில்ல அவ்வளோவா. ஆமாம், இதில் என்ன கேனான் போல்ட் யூஸ் த ரேம்ஸ், அதாவது கேனான் போல்ட்டை வச்சு ஹையாக தாவிக்கலாமா. இந்த மேலே வந்துருச்சு பாருங்க. இனிமேல் வாட்ச் எனக்கு சார்ஜ் குறையவே குறையாது. இதே ஃபார்வர் நைட் கார்டியன், இவன் என்ன அதே கார்டியன்னு ஷீல்டு வச்சுட்டு வந்திருக்கானா. போங்கடா டுபுக்குங்களா, எத்தனை பேரா நீங்கள் வேறு கைஸ். எனக்கு காட் ஆஃப் வார் 1 ப்ளே பண்ண சொல்லி ஒருத்தர் சொல்லியிருந்தார். காட் ஆஃப் வார் 1 ப்ளே பண்ணலாம், ஆனால் ஃபைலு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். காட் ஆஃப் வார் 1 ஃபைலு. அது போக என்னது, நான் காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன்ஸ் எடுத்துட்டேன். அது போடவா இல்லை இன்றைக்கி நான் இந்த ஓட்டிங் போட்டுடுறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்து சொல்லுங்க கைஸ். நான் காட் ஆஃப் வார் 1 ப்ளே பண்ணவா இல்லை காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன்ஸா இல்லை திரும்ப மைண்ட் கிராஃப்ட் சீரிஸ் போட்டுமா, என்ன நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் என்னென்னு இந்த வீடியோ கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. இல்லைன்னா நான் ஓட்டிங் கூட இந்த இன்றைக்கி வச்சிடுறேன். இந்த அது மைண்ட் கிராஃப்ட் ப்ளே பண்ணவா இல்லை பென்டனா இல்லை காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்டன் என்னென்னு போட்டு வச்சிடுறேன். நீங்கள் சொல்லுங்க கைஸ் மறக்காமல். இருங்க, நம்ம இதில் நிறைய இது இருக்குது, உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன். இந்த பென்டனில் இப்போது நிறைய இது இன்னும் புதுசாக நம்ம கோடிங் இருக்குது கைஸ். அது என்னமோ பேர் இப்போ மாறினேன் பாருங்கள். 4 ஆர்ம்ஸ்லேருந்து எக்ஸலாட் எந்த பென்டனுக்கு மாறாமல். இதில் நமக்கு பென்டன் என்ன ஒரு ப்ளஸ்னால் அந்த சார்ஜ் குறையாது ஸ்பீடாக. அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா என்ன இதனாலும் போட்டுக்கலாம். இதில் இன்னும் நிறைய எபிலிட்டி இருக்குது. அது என்னமோ என்னது ஃபுல்லாக அது என்னமோ கண்ட்ரோல் அன்லாக் பண்ணுறது, டிஎன்ஏ ஃபோர்ஸு, ஈவில் ஃபோர்ஸு, ரெட் ஃபோர்ஸு, இன்வென்சிபிலிட்டி, நிறைய இது நான் பார்த்தேன். ஆனால் கோடு எனக்கு என்னன்னு தெரியலை. அதனால் நீங்கள் என்னன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கோடுங்களா. எனக்கு இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் கோடு நான் பார்த்தேன், அதனால் போட்டுட்டேன். இருங்க, இதெல்லாம் என்னது இவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் வராங்க கைஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் நம்ம யார் மெயினாக தேடி போனால் வில்கேக்ஸ் தான் தேடி போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்லேயே சொன்னாங்க வில்கேக்ஸ் தான்னு. உங்கள்கிட்ட கேட்கணுங்க இதில் அந்த என்னமோ சுமன் ஸ்லாமர் கார்டுன்னு இருந்துச்சுல, அந்த சுமன் ஸ்லாமர் கார்டு எதுக்கு, அது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். இதில் என்னமோ ட்ரோன்லாம் வித்தியாசமாக வருது, ட்ரில்லிங் ட்ரோனு அப்படின்னு. இருங்க நம்ம இங்கிட்ட போவோம். என்ன இந்த எக்ஸ் ட்ரையாங்கிள் அமுக்கிறதுனால ஏர் ஸ்பைக்கை போட்டே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எக்ஸலரேட்டில். நல்லா அடிக்குது. ஐயா வந்துட்டானுங்களே, கையில் கத்தியை தூக்கிக்கிட்டு, டே இந்த ஷீல்டு வச்சும் கத்தியை வச்சுக்கிட்டு இருங்கடா. ஏன்டா என்னை இப்படி அடிக்க வரீங்க. ஆமாம், நீங்கள் இப்படி அடிக்கிறீங்க, உங்களை நான் பார்த்துக்கிறேன். வா வா வா, அடி வாங்கு, செத்துப்போ. ஆமாம், இந்த போகிறப்ப இந்த ஒரு வேன் அடிச்சுட்டு போமா, உடஞ்சி தெரிக்குது. ஏன் இந்த மேலே மூவ்ஸ் அன்லாக் ஆக மாட்டேங்குது, சரி தெரியல, ஏதாவது பக்காக இருக்கும், பார்த்துக்கலாம். இவன் யார், இவன் அவன்ல ஃபார்வர் சாம்பியன் எலைட். போன பாட்டில் இருக்கும்போது எனக்கு பயந்தேன் பாருங்க. அவன்லேயே ஷீல்டு வச்சுட்டு வந்திருக்கான். ஐய என்னென்ன ஆக போகிறேனோ, இருங்க எப்படி ஆக போகிறேன்னு தெரியல. அவ்வளோதான், என் சோழி முடிய போகுது. அடிச்சாச்சு அவ்வளோதான். இங்கே அப்படியே போவோம். இருங்க, காம்போ லிஸ்ட்டில் போய்ட்டு வரிசையாக காம்போஸ் பார்ப்போமா. இதில் காம்போ இது இருக்கட்டும். 4 ஆர்ம்ஸ் ஹீட் பிளாஸ்டா மாதிரி இந்த நெருப்பு எல்லாத்தையும் உறிஞ்சிருவோமா. நடுவில் இருக்க இந்த பாமை உடப்போமா.
உடச்செடுப்போம். என்ன ஆகுது? ஏய் போ. அது பாம் தான், ஆனால் உடையலை. சரி இருக்கட்டும். எதுக்கு நம்மளுக்கு வீண் வம்பு உடச்சிக்கிட்டு? இந்த நெருப்பு உரியுவோம். ஏன்னா போன பாட்டிலே சொல்லியிருந்தாங்க நெருப்பை உரியுவோம் ஹீட் பிளாஸ்ட்டுன்னு. அதனால நம்மளுக்கு நல்லா உறிஞ்சு எடுத்தாச்சு. இங்கே எவன் வரப்போகிறான்? ஏய் இவன் ஃபஸ்ட்டு பாட்டில் பச்சை கலரில் இருந்தான்ல, அவனுக்கு பெயிண்ட் அடித்து சிவப்பு கலர் வச்சுருக்கீங்க. டேய் இதே உங்களுக்கு ஓவரா இல்லை? பென்டனை க்ரியேட் பண்ணுவீங்களா டெவலப்பர்ஸ்? இங்கே பாருங்கள் டெவலப்பர், இவன் அதுவும் என்ன கையில் லேசர் இதை மட்டும் கொடுத்துட்ருக்காங்க, லேசரில் அடிப்பான்னு. நல்லா கொடுத்துங்க டெவலப்பர்ஸ். ஆமாம், நல்லா பண்ணுறீங்க. வேறு என்ன இருக்குது? வேறு எதுவும் வரலாம். ஏதோ சின்னதாக ஏதோ நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்த மாதிரி இருந்துச்சு இந்த கேம்லேருந்து, அதான் பார்த்தேன். என்ன மேலே ஆரோ காமிக்கிறீங்க? வழியே இல்லைடா. எங்கே இங்கிட்டு போவோம்? இங்கிட்டு வழி இருக்கான்னு. இந்தா எங்கே தூக்கி சொருகி வச்சுருக்காங்க பாருங்கள் வழியை. இந்தா இது மேலே ஏறி போகணும் போல். இந்த பெரிய பெட்டி இருக்கு பாருங்கள், இந்த பெரிய பெட்டி மேலே ஏறி அது மேலே போகணும். ஆனால் இங்கிட்ட எதுவும் வழி இல்லையா? இங்கிட்ட இல்லை. இப்போ அந்த பெட்டி மேலே தான் ஏறணும். சரி ஏறுவோம். டேய் போங்கடா போல். ஹீட் பிளாஸ்ட்டுக்கு அந்த ட்ரையாங்கிள் அமுக்குனாலும் நல்லா அடிக்கிறேன். அடிப்போம் நல்லா அடிப்போம். வேறு அப்படியே போவோம். அடுத்து மாட்டினீங்கல்ல, வாங்கடா. அவ்வளோதான் முடிஞ்சு. கொஞ்சம் பேரே தான் இருக்கீங்க. ஹேய் நீ என்ன கையில் கன்று வச்சு சுடுறாப்புல அந்த கம்பி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்க? இங்கே டே இவனையும் தள்ளிக்கிட்டே போகிறேன் பாருங்க. இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே பாருங்க, நம்மளுக்கு எல்லா பாட்டிலையும் சொல்லுவாங்க இந்த ஹிடனாக இந்த ஆம்னிட்ரிக்ஸ் பவர் இருந்துச்சுன்னா, இல்லை இங்கே சுமன்ஸ் நம்பர் கார்டு இருக்குது. இந்த வந்துருச்சுல, எடுத்தாச்சு. கைஸ் கொஞ்சம் எடிட்டிங் கொஞ்சம் கேவலமாக இருந்தால் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப முடியலை, டயர்டாக இருக்குது. அதனால தான் இப்போ ராத்திரி நேரத்தை தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். கொஞ்சம் கோச்சுக்காதீங்க கைஸ். இருங்க இவனை அடிப்போம். டேய் போன வாட்டி உனக்கு பயந்துருந்தா, இந்த வாட்டி பயப்பட மாட்டேன். ஐயோ டே தெரியாமல் சொல்லிட்டேன்டா. ஐயோ குண்டியிலே அடிக்கிறாங்களே. டேடி கீழே இறங்க முடியல. டேய் இப்போ வாடா, இப்போ சாவு. இப்போ ஏலியில் மறந்தோடனே உங்களை வச்சு வெளிப்பேன்டா. சாவுடா. சரி எப்படிலாம் நான் நடிக்க வேண்டியதாக இருக்குது. எங்க அப்படியே குதிப்போம், அங்கிட்டு தான் வழி. என்னது ஃபோட்டோ ட்ரோனா? டேஞ்சரா? என்னமோன்னு விடுமா, டேஞ்சர்னு சொல்கிறாங்க. என்னடா டேஞ்சரு? செத்து போச்சுடா, போங்கடா. ஆமாம் இது வேற, இது செத்துப்போ வேஸ்ட்டு ஃபெல்லோஸ். ஐயோ இது அதுக்கு மேலே. உன்னை ட்ரையாங்கிள் அமுக்கியே சாவடிச்சுக்கிறேன்டா. இல்லை நான் ஃபுல்லாக அடுத்து போய்ட்டு அன்லாக் ஆல் மூவ்ஸ் கொடுத்துட்டு வந்துடணும். ஏன்னா வெறுப்பாகுது. அந்த கைஸ் உங்களுக்கு தான் இந்த இதில் அந்த சீக்ரெட் கோடு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கைஸ். நான் இதில் போய்ட்டு நான் பார்த்தேன், எனக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன். வேறு உங்களுக்கு தான் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த என்னது எனக்கு இந்த அன்லாக் ஆல் மூவ்ஸ் அந்த இது கோடு தேவைப்படுது. என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் கைஸ். இருங்க. ஐயோ ஹெச்பியை குறைச்சிருச்சு. அந்த ட்ரோன் அடி செத்துப்போ. ஓகே. தம்பி என்ன இந்த பக்கம்? ஐயோ அடிக்கிறான். ஐயா சாமி அடிக்காதீங்க, வலிக்குது. அப்போ அடி, சேஃப்டியாக அப்படியே போயிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. ஆஷம். என்ன ஆரோ அங்கிட்டு காமிக்கிறாங்க? அங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. இது பிச்சுக்கிச்சு. இங்கிட்ட அங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, பார்த்துட்டேன். அங்கிட்ட என்னமோ இருந்துச்சு, என்னமோ ஒரு மாதிரி தெரிஞ்சது எல்லோ கலரில். அந்த ஸ்லாமர் கார்டுன்னு நினைக்கிறேன். அந்த கார்டையே தான் எடுத்துட்டேன். நினச்சேங்க நான் இங்கே இந்த ஃபைட்டிங்கில் இருக்கும்போது லைட்டாக பார்த்தேன். சரி வேறு ஏதோ நினச்சேன். இப்போ டக்குன்னு தவி பார்த்தேன், இந்த சிம்மன் ஸ்லாமர் கார்டு தான். சைஸாக இப்போ அங்கிட்ட உள்ளே போயிடுவோமா? இது உடச்சிக்கிட்டே போவோம். இது என்னது? மை ஒரிஜினல் டிசைன்ஸ். கிளவா உன்னோட டிசைனிங்கா இது? பண்ணு. இவன் யாரா உள்ளே இருக்கான்? ஹூ ஆர் யூ மேன்? நீ பாட்டுக்கு உள்ளே இரு, உன்னையெல்லாம் வந்து எங்களால் காப்பாற்ற முடியாது. ஆளுக்கு மாற்றி அடிக்க வேண்டியதே. 4 ஆர்ம்ஸ் எடுக்கிறேன்டா. உங்களை 4 ஆர்ம்ஸ் வச்சு குத்துனாண்டா சரியாகும்.
ஐயோ ஃபோர் ஆர்ம்ஸ் என்ன வெட்டி பயல் ஆக்கிட்டாங்க. டே 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 உழப்பிடாதீங்கடா சட்டி பயலுகளா, உழப்பாத டே ஃபோர் ஆர்ம்ஸு. ஐயோ ஃபோர் ஆர்ம்ஸை கத்தியாலே குத்துறாங்க. டே ஐயோ இவனை வச்சு அடித்தா ஒன்றுத்துக்கு ஆகாது. ஐயப்பா இருங்க. ஃபோர் ஆர்ம்ஸை மாறிக்கிட்டு வேறு எதாவது எக்ஸலாட்டம் வரும். வாடா எக்ஸலாட்டு சும்மா குத்து குத்து பறந்து குத்துவான்டா. வாடா பறக்கத்து. இங்கே வா 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 வா. ஐயோ அடிக்கிறானே. வேணாண்டா எக்ஸலாட்டை என் பாச்சா பழிக்காக போல. ஐயோ அடிக்கிறான். ஐயோ இந்த ஸ்னைப்பர் மாதிரி இருக்கவன் அடிச்சு கொன்னுட்டாங்க. ஷோ வெறுப்பாகுது. அருமைடா. சரி அடிப்போம், வேறு வழி இல்லை. எப்படி அடிக்க? ரைட்டா லெஃப்டா சென்டரா சைடா? எல்லா பக்கமும் போட்டு குத்த வேண்டியதான். குத்தா வேறு வழியில் குத்துவோம். நல்லா போட்டு குத்துன்னு குத்துவோம். வெறுப்பாகுது கைஸ். ஆமாம் இப்போ நீங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த வராம பாருங்க, இந்த குண்டு தக்காளி உங்கள் வீட்டுக்கு வந்துடாம பார்த்துக்கோங்க. ஐயோ டே ஐயோ உன்னைய சொன்னால் நீ எதுக்குற என்ன அடிக்கிற? டேய் பறந்து சாவு செத்துப்போ. போ அடிக்கிறான். அவ்வளோ ரோஷம் வருது. ரோஷக்காரனாக இருப்பானோ? நல்லா ரோஷம் வருது அவனுக்கு. இங்கிட்ட எந்த லூட்டும் இல்லை. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியது. இது என்ன டேய் எத்தனை இதுடா கலர் அடித்து மாற்றி கொடுக்குறீங்கடா. முதல்ல பச்சை கலரில் வந்தான், அடுத்து ரெட் கலரில் வந்தான், இப்போ என்னது ப்ளூ கலரில் அந்த ரெட்டு வந்துட்டான் பாருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரெட் கலரும் வந்துட்டான், இப்போ ப்ளூவும் வந்திருக்கான். டேய் எத்தனை பேர்ரா? என்ன அடுத்து என்ன பிங்க் கலர் விடுவீங்களா இல்லை அடுத்து ஆரஞ்சு கலர் விடுவீங்களா? டேய் டம்மி பீஸுங்களா போங்கடா மூல. ஆமாம் இவங்க இருக்கலே டம்மி பீஸஸ்ஸு. இது எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போவோம். இது என்ன? இந்த ஃபயர் ட்ராப் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஃபோர் ஆர்ம்ஸ் வச்சு இதை மாத்துறான்னு சொல்கிறாங்க. இந்த கள்ளத்துக்கு அதில் வீடா. சரி ஓகே இதில் தூக்கி இதை வச்சுட்டேன். அங்கிட்ட என்ன ஹீட் பிளாஸ்ட்டா? ஆமாம் ஹீட் பிளாஸ்ட்டு. அப்புறம் இதை வச்சு இங்கிட்ட எடுக்க வேண்டியதான். இது என்னது? இதை நான் இதை அடித்த உடனே டக்குன்னு அந்த கேட்டு பக்கம் போகணுமா? ஏன்னா இது கொஞ்ச நேரம் டெம்பரரியாக தான் இருக்குமா. டக்குன்னு இங்கிட்டு போயிடணுமா. நல்ல வேலை வந்தாச்சு. எக்ஸலாட் எடுத்து உள்ளே குதிச்சாச்சு. என்ன இருட்டு? வந்துருச்சு. அட யார்ரா நீங்கள்? நான் ஹீட் பிளாஸ்ட் எடுத்துகிட்டு வருவேன்டா. நான் உங்களுக்கு ஹீட் பிளாஸ்ட்டு ட்ரையாங்கிள் வச்சு அடித்து கொண்டுடலாம் போல். டோமர் பீசஸ் வெட்டி பயலுகா அவ்வளோதான். ஐயோ சொல்கிறானே. டே வேணாண்டா. என்ன ஓவரா அடிக்கிற? காம்போ லிஸ்ட்டில் என்னென்ன இருக்குது பார்த்துக்குவோம். லைட்டு ஹெவி, அப்படியே ஃப்ளேம் த்ரோவர், ட்ராகன் பிரீத்து, டார்ச் ஸ்வைப்பு, ஃபயர் மூனு, என்னென்னமோ இருக்குது. எது எல்லாத்தையும் அடிப்போம். அப்படியே போவோம் ஸ்ட்ரெயிட்டாக. அரே ஐயா இந்த குண்டு பெரிய தக்காளி வந்திருக்கு. ஐயோ 2 பேர். டேய் உங்களுக்கு என்னடா பொழப்பு இங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பூங்கடா. டேய் ஷீல்டு உடச்சாச்சு. இவன் சும்மாவே எனக்கு அவ்வளோ கடுப்பேற்றினான். இவன் ஷீல்டு வேறு இருக்கனால இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது. அடி செத்துப்போ போய்த்தலாம். அவ்வளோதான். ஐயா அந்த ஹெச்பி எடுக்க முடியல. சரி போவோம். இங்கிட்ட என்ன? ஐயா இங்கே இந்த அமுக்கிட்டேன். இது என்னது? இந்த சுவிட்சில் வீக்னஸாக இருக்குது. இந்த இப்போ இங்கே வச்சு அடிச்சிருக்கணும். எடுக்கணும் கரெக்டாக அமுக்கு. அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் இதை வச்சு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இது ஒன்றும் கைஸ், அந்த சுவிட்சை ரொம்ப சின்ன இதுதான். அதனால் இந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தில் நம்ம இதை வச்சு தான் சரி பண்ண முடியுமா? ஐயோ ஏய் அது என்னமா மிதக்குது. அது போய் என்னென்னு எடுப்போம். வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். மேலே ஏறு இறங்காது. என்ன இறங்காத? நானும் குச்சிக்கிட்டே இருக்கேன். கடுப்பாகுது. ஏய் நான் அதை எடுத்துகிட்டு வரேன். அட எடுக்க விடுங்கடா. கலெக்டிங் ஏலியன் டெக்னாலஜி ப்ரூஸ்ட் ஜஸ்ட் காஸ்ட் த ஏலியன் மூவ்ஸ்.
அதாவது இந்த இந்த சில ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணும்போது இந்த மேலே பச்சை கலர் குறையும் கைஸ், அந்த இதுக்கு சொல்கிறாங்க. நான் மாஸ்டர் கண்ணில் வர எடுத்துட்டேன்டா, எதுக்குடா எனக்கு அது தேவை, உங்களோட இதில் கரெக்டாக நிற்கணும். நல்ல இது கரெக்டாக ஏய் இதில் கரெக்டாக நிற்கணும். இதில் நின்று அந்த சுவிட்சில் பார்த்து அடிக்கணும். நிற்க மாட்டேங்கிறானே, அடா நில்றான். டேய் நில்றா ஹீட் பிளாஸ்ட் தலையா. நின்ட்டான்ல என் பையன், நின்ட்டான். சும்மாவா இருக்கான் என் பையன். கரெக்டாக குதி. அவ்வளோதான். வெறித்தனண்டாப்புல. இங்கேருந்து அப்படியே அங்கே போய் குச்சிடணும். கோயில் கட்டுறேன். ஒரு இதுவும் கட்ட வேணான்னு சொல்லிட்டேன். போடா ஹீட் பிளாஸ்ட் தலையா, நீலாம் வேஸ்ட்டுடா. ஹீட் பிளாஸ்ட்டு நீ வேஸ்ட்டு. உன்னை நம்பி நானும் கேமில் உன்னை மட்டும் தானே யூஸ் பண்ணுறேன். வேறு 4 ஆர்ம்ஸை யூஸ் பண்ணுறேன்னா இல்லை எக்ஸல் ஆர்ட்டை யூஸ் பண்ணுறேன்னா, நீ தாண்டா என் செல்லக்குட்டின்னு ஒன்று யூஸ் பண்ணா. நீ ஒழுங்காக யூஸ் ஆக மாட்டேங்கிற. இந்த வாட்டியாக கரெக்டாக குச்சிடுறா செல்லம். ஓகே, இங்கிட்டிருந்து அங்கே செம்மடா. என்னது கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டர். அங்கிட்டு இது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் சென்டரா? இங்கே உள்ளே போய் என்னது போன்னு சொல்லிட்டான். இங்கே உள்ளே இந்த மேலே போகலான்னு. ஐயோ இவங்க வேறு வராங்க. இது நல்லது தான், யூஸ் தான் இப்போ கிடச்சது. இப்போ ஒரு பவர் கிடச்சிருப்பாருங்க. அது என்னமோ போன பாட்டிலே ரொம்ப கிடச்சிது. போன பாட்டு தான். அந்த ஒரு ப்ளூ கலரில் கிடச்சிது. ஹெச்பி குறையாதான் அவ்வளோ சீக்கிரத்தில். இது யூஸ் தான் ஆகும். அவ்வளோதே, முடிச்சு விட்டுறலாம். ஏன்னா இது கொஞ்சம் இது அன்லிமிட்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்வின்சிபிலிட்டி பவர் கிடைக்குமா? பரவாயில்ல, இதை வச்சு எப்படிலாம் அடிக்கணுமோ அடிக்கலாம். கரெக்டாக போய் அடி வாங்கு. போய் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்க. அடி என்னடா உழப்புறீங்க. வா 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 அடியை வாங்கி டக்குன்னு செத்து போகணும். எப்படி நிற்கவே கூடாது, வெறும் சாகு. இந்த ஒரு பீஸ் வேறு. இன்னும் அவ்வளோதானா? ஆளைய காணோம். ஐயோ வந்துட்டாங்களே. சொல்லு ஆயமுள்ள ஆளுங்க வந்துடுறாங்கடா. டேய் லூஸு, குண்டு தக்காளி லூஸு, உன்னைய வச்சுக்கிட்டு. டேய் பூடாமுல குண்டு தக்காளி, எரும மாடு குண்டு தக்காளி. ஏன்டா எல்லாம் விளங்கிடும்டா. அவன் அடிக்கிறான் பாருங்க, அங்கேருந்து அடிக்கிறான். டேய் இவனை பறக்க விட்டு சாவடிச்சிருவேன். போ, டக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். இவங்காலி இவன் வேறு கையில் இதை தூக்குறான். டே அடிக்காடா. அவ்வளோதான், பாடையில் கட்டி அனுப்பி விட்டாச்சு. முடிஞ்சு. வேறு யார் இருக்கா? வேறு யாரும் இல்லை. பென்டன் தான்டா ஹீரோ. இங்கே எல்லாருமே ஜீரோடா. அவ்வளோதானா? யாரையுமே காணும். முடிச்சிட்டேன். இனி வேறு யார் இருக்கா? அங்கிட்ட போடுங்கடா. யாரும் இல்லை. இந்த வந்துட்டான் பாருங்க. இவன் யார்? என் பேர் என்னமோ இல்லை, மறந்துட்டேனே. ஐய கார்டியன்ஸா? அந்த கார்டியன்ஸோட தலைவன் இவன் கூட தான் பாஸ் ஃபைட்டா? இல்லையே, இவன் கூட பாப்பா இருங்க. ஆமாம், இந்த இவன் கூடயே தான் பாஸ் ஃபைட்டு. வாடா டேய், வாடா டேய் நாய். ஐயோ அடிச்சிட்டான். டேய் வேணாண்டா. ஐயோ டக்குன்னு ஏலியனா மாறு. அப்போ சாவு. என்ன அடிக்கிறான்? யாரை கட்டின்னு அடிச்ச? 4 ஆர்ம்ஸா மாதிரி குத்துறண்டா. வாடா. ஐயோ டே வேணாம். சரி ஐயோ அடிக்கிறான். ஹெச்பி வேறு குறையுது. ஐயோ அடிச்சிட்டானே. வரட்டுறான் பாரு. என்னடா கவட்டையில் நெருப்பு வச்சுட்டு விட்டாங்களா? இப்படி வேற. ஹே மேன், நல்லா சீன் காட்டுறேன் மேன். இப்போ செத்துப்போ. ஐயோ இவன் வேறு கையில் என்னத்தையும் பவர் மாதிரி விடுறான் பாருங்க. டேய் கம்பு சுற்றுற கத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கான் பாரு. டேய் லூசு பக்கி. ஐயோ டே சாதா பெண்ட்ரா, எலியனா கூட இல்லைடா, அடிக்காதரா. எக்ஸல் ஆர்ட்டா மாதிரி வந்து அடிக்கிறேன்டா. வாடா. ஐயோ மாறின ஜூட்டுக்கு அடிக்குதே. வாடா இன்னைக்கு, வாடா. ஐயோ வாடானுங்கிறதுக்கு ஹெச்பியை குறைச்சி விட்டான். ஐயா நீ அடிச்சிடா. ஐயா
ஐயப்பா இப்படி விரட்டுறானே. எங்கிட்ட பெட்டிக்கிட்டி இருக்கான் உடச்சி ஹெச்பி ஏற்றுறதுக்கு. டே அடிக்காடா. செல்லா குட்டி அடிக்காத. மாஸ்டர் கண்ட்ரோல் எடுத்தாலே இப்படி தூக்கி போட்டு மிதிக்கிறான். மாஸ்டர் கண்ட்ரோல் இல்லைன்னா அப்போ எப்படிலாம் அடிப்பானோ. நல்ல வேலை. இப்படி அடிக்கிறானே. உனக்கு கொன்றுவேண்டா. குடலை உருவி எடுத்துடுவேன். ஆமாம் பார்த்துக்கோ. வேறு எவனையும் அளக்கணும். டக்குன்னு அடி. ஐயப்பா நல்ல வேலை பிளாக் பண்ணி நிற்கும். ஐயோ என்னடா எல்லை வச்சு பிளாக் பண்ணாலுமே அடிக்கிறான். இது என்ன அடி விழுகுது எல்லை வச்சு பிளாக் பண்ணியுமே. என்ன திரும்பி பிளாக் என்னடா இது எல்லை வச்சு பிளாக் பண்ணி அடி விழுகுது. அடி யாரை கேட்டு என்னை எப்படி வந்து அடிக்க வர? வா உனக்கு இருக்கு வரேன். போ. ஐயோ டே உனக்கு என்னடா தேவை? என்னை இப்படி அடிக்கிற? ஐயோ தொல்லை தாங்களையே. ஐயோ முட்டி சந்தில் போட்டு குத்துறான். வேற யார் 4 arm வச்சு தான் அடித்தானோ. வாடா 4 கை மூக்கம். அது மூக்குக்குள்ளே 4 விரலையும் 4 கையும் திக்கி வச்சு ஆட்டுறேன்டா. வாடா. கைஸ் போய் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். நான் முடிச்சு விட்டுறேன். எப்படி பிளாக் பண்ணுனா. ஐயோ கொஞ்சம் ஹெச்பியில் தான் இருக்கான். முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். கொஞ்சோண்டு ஹெச்பி அடிச்சிருவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. பென்டன் இஸ் த கிங்குடா. ப்ளம்பர் ரேங்க் குட்டு. என்னது இப்போ நடக்குது பார்ப்போம். இவன் கேட்குறான் எப்படி இது சாத்தியம்? மேக்ஸ் டென்னிசனு எப்படி அடித்தான் பென் டென்னிசன் சொல்லி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு இவன் என்னது இப்போ என்ன இந்த என்னது ஆம்ட்ரிக்ஸோட பாட்டு எங்கன்னு கேட்குறாங்க. ஆம்ட்ரிக்ஸோட ஒரு பாட்டு அது நான் இப்போ நான் அது வெப்பனாக யூஸ் பண்ண போகிறேன். அதெல்லாம் நான் உனக்கு தர முடியாது. நான் போயிட்டு வரட்டான்னு சொல்லி சாவடிக்கலடா இந்த இவன் பென்டனு. சாவடிச்சு போடுறான்னா போட்டு இப்படி நான் உசுரோட விட்டு வச்சுருக்கான். அவன் அந்த ஆம்ட்ரிக்ஸ் பாட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தப்போ இவன் கூட தான் பாஸ் ஃபைட்டு. இப்போ பாஸ் ஃபைட் இல்லையா? எப்போ வெறுப்பு. ஷோ இவன் இப்போ மேலே இப்போ அந்த கொன்னு கேட்குறான் பென்டனோட அந்த ஆம்ட்ரிக்ஸ் பாட்டை வச்சு ஏன்னா அது வெப்பனாக யூஸ் பண்ண முடியுமாண்ணா? கன்ஃபார்மாக முடியும். ஏன்னா அதில் டிஎன்ஏஸ் இருக்குல்ல, அந்த டிஎன்ஏவை எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கான். இப்போ பென்டன் கேட்குறான் அப்போ அடுத்து இவனை எங்கேயாச்சும் அடிக்கிறது? அது என்னது அது ஏதோ ஒரு டேமாம்ல. என்ன டேமு வாயிலே வரமாட்டேங்குது. ஏதோ ஒரு டேமு சொல்கிறாங்க. அந்த டேமில் வச்சு அடிக்க போகிறோன்னு இந்த சொல்லிட்டான்ல. ஐயோ டக்குன்னு பேர் மறக்குது. இந்த கொன்னு சொல்லிட்டான் அந்த டேமில் வச்சு இவனை அடிப்போம். ஏன்னா அங்கனக்குள்ளே தான் கரெக்டாக இருக்கும். ஸ்பேஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ ஏரியா 51 முடிஞ்சு கைஸுங்க. ஏரியா 51 அடுத்து இந்த ஹோவர் டேம் இங்கே தான் ஃபைட்டு கைஸ். பாஸ் ஃபைட்டு அடுத்த பார்ட்டில் பாஸ் ஃபைட் இவன் கூட தான். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வரைக்கும் பார்த்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். பை கைஸ் பை. அடுத்து பார்ட் 4ல் பார்ப்போம் கைஸ். பை கைஸ் பை.